ஹலோ மீ பீப்பிள், குட் மார்னிங். இவன் காலையிலேயே என்னை எழுப்பி விட்டான். ஆனால் திருப்பி தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 9 o'clock ஏஞ்சிக்கும் போது த வே ஆஃப் லுக்கிங் இப்படி தான் இருந்துச்சு. என்னை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு எப்போ நீ சாப்பாடு போடுவ அப்படின்னு. அவனுக்கு அப்படியே சாப்பாடெலாம் போட்டுட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வீட்டில், செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் பர்த்டேக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ நிஷா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரல. ஸோ அவள் எதனால் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். அப்படியே பேசி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காந்தேன். இந்த மேடம் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. சரி, வயிறு வலிக்குமே கொடுத்தா என்னை முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பழைய சோறு இருந்துச்சு. அப்போது இந்த குட்டி பிசாசு வந்துச்சு. சரி, அதுக்கும் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே மதியானம் சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒர்க்குக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஏதாச்சும் ஸ்கில் நியூவாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாளாகவே கேலஸ்தெனிக்ஸ் கற்றுக்கணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஓகே, இந்த 60 days சேனல்ஸில் நம்ம இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அவுட்கம் எப்படி வருது அப்படின்ட்டு. அப்படியே அவள் தான் ஒர்க்கு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு ஃபிட் செக்லாம் போட்டு முடிச்சிட்டேன். எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற டைம் வந்துச்சு. ஓகே, காஃபிலாம் குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் ஆச்சு. அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோடய கிளைண்ட்ஸை பற்றி கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்கூடையும் அப்படி டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில் அவுட்லாம் பண்ணிவிட்டு அவள் தான் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்படியே கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் லைட்டாக ஹெட்டேக்காக இருந்துச்சு. சரி, ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன், இன்றைக்கி என்னோடய குட்டீஸ் எல்லோரும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன உடனே ஒரே கத்திட்டு ஒரே ஏதோ சொல்லிகிட்டு இருந்தானுங்க. அவனுங்க சொல்கிறது எனக்கு புரியல, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல. அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். படுத்தோடனே எல்லோரும் அப்படியே என்னை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்னை அப்படியே முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன் அப்படின்னு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்துட்டேன். அவ்வளோதான். Day 4 of 60 days challenge.